வாழ்க வளமுடன். இத பத்தி ஐயா கிட்ட ஏதாவது கேட்கணும்னு இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? சத்யசாயம்மா அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. ஐயா வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன்மா. நல்லா இருக்கீங்களா ஐயா? மௌனமெல்லாம் முடிஞ்சு சிறப்பா இருக்குங்க, சிறப்பா இருக்குங்க. சரிங்க. சிறப்பா அந்த இருக்கு. சரிங்க 16 பேர்கள்ல பொறையுடைமைன்றீங்களா? அது என்ன அர்த்தம்யா பொறையுடைமைக்கு? பொறையுடைமைனாமா பொறுமை அப்படின்னு அர்த்தமா. ஓ சரி சரி சரி. திருக்குறள் ஒரு அதிகாரம் தூய தமிழ்ல பொறுமைக்கு வந்து பொறையுடைமை அப்படின்னு ஒரு பேரு. ஐயா உங்க கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு தான் இந்த 16 வரைக்கும் பேர்களும் இந்த உடற்பயிற்சியும் 20 வருஷம் அங்க கால அனுபவத்துல நீங்க உடற்பயிற்சி நடத்திதான் நான் சரியா செஞ்சேன். ஏகப்பட்ட கரெக்ஷன் ஐயா, ஏகப்பட்ட கரெக்ஷன் ஆயிருக்கியா. உடம்பும் நல்லா இருக்கியா எனக்கு. அப்புறங்கய்யா 7 மணிக்கே அவ கரெக்டா முடிச்சிருங்க உடற்பயிற்சி. 7:15 வரைக்கும் இழுக்க வேணாமியா. இப்ப நடந்துட்டு இருக்குல்ல. ஆமா ஆமா ஆமா. அது 7:15 வரைக்கும் போயிட்டா கொஞ்சம் டைம் லேட் ஆகுது. கொஞ்சம் வெஜிடபிள் வாங்க போறது, அவன் இவன் பால் மோர் இல்ல. இது வரைக்கும் இப்ப நடத்திட்டு இருக்கீங்க இல்ல, ஒரு மாசமா கரெக்டா 7:05 நிமிஷத்துக்கு முடிச்சிடுறீங்க இல்லையா? அந்த மாதிரி இருந்தா நல்லது. அதாவது இங்க ஆலோசனை சொல்லலாம், அதை நடத்தி பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு திரைப்படம் வருது, நல்லா இல்லைன்ட்டு வந்துடுறோம். அதுல எத்தனை பேருடைய டைரக்ஷனுடைய திறமை, எத்தனை பேருடைய உழைப்பு உள்ள இருக்குன்றது உணர்ந்து பார்த்தாதான் தெரியும். மக்களுக்காகத்தான் அதை பண்றோம். அதனால மக்களோட கருத்தை கேட்டு அதை மாத்திக்கிறது தவறு இல்ல. இப்ப கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. மத்தவங்களையும் கேட்டுக்கங்க. சரிம்மா சரிம்மா. இல்ல 7 முடிச்சிடணும், அதிகபட்சம் 7 முடிச்சிடணுங்கிறத யோசிச்சுட்டே இருக்கு. ஆமா 7:15 வரைக்கும் வந்துருது. அது என்னன்னா இந்த தியானத்துல எனக்கு இப்ப வந்துமா இது எல்லாத்தையும் பண்ணிட்டு தியானத்துல ஆழமா போகாம இருக்கிறோமோங்கிற ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கு. அதனால நீங்க டைம் கூட்டலாமான்னு யோசிச்சேன். ஆனா ஒரு 7 மணிக்கு முடிக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்றோம். ஆமா 7க்கு முடிச்சா போதும். 7 மணிக்குள்ள உள்ளேன்னு இல்ல. ஆமா ஆமா. 7ஓட வந்து உடற்பயிற்சி முடிஞ்சதுன்னா அது பாட்டெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே கூட வேற வெளி வேலை பார்க்கலாம். உலக நல வேள்வி, இது பிரம்மஞானம், அதெல்லாம் கேட்டுக்கிறோம் சார். தப்பா நினைச்சுக்காதீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. தப்பே கிடையாது. நீங்க சொல்லலைன்னா தான் அது தப்பு. நீங்க இந்த கிளாஸ் எடுத்துக்க வேணாம். நீங்க தைரியமா தம்பி இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. கருத்து வந்து யாரு வேணா சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லணும். அந்த சொல்ல முடியும் கருத்து வேற வராத. தோரம்பருப்பு சொன்னீங்க இல்லையா? அது இந்த இவர் இருக்காரு கேஜி சாமி. இல்ல 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 இல்ல, நம்ம இந்த இன்னொரு இயக்கத்துல இப்ப கூட இங்க மதுரைக்கு வந்தாரு ரவிசங்கர்ஜி. அந்த குரூப்ல உள்ளவங்க அவங்க லிஸ்ட் பலசரக்கு ஜாமெல்லாம் நாங்க தோரம்பருப்பே வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அது நல்ல பருப்புமா, சத்தான பருப்பு. ஆனா அதை தின்னு வேலை செய்யணும். நம்ம சத்து வரும், நம்ம வேலையை செய்யறது இல்லையா? அப்ப அது வந்து டைஜஷன் ஆகாது நம்ம உடம்புல. உடல் உழைப்பே இல்லை. ஆமா கரெக்ட் கரெக்ட். அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து சில விஷயத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இல்ல இல்ல, ஆனா அந்த இயக்கத்துல உள்ளவங்க சொன்னாங்க நாங்க தோரம்பருப்பே எங்க லிஸ்ட்ல வாங்க மாட்டோம் பாங்க அந்த நண்பர்கள் பேசும்போது. தப்பு கிடையாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் கிலோ கணக்கா சாப்பிடுறாங்க, லிட்டர் லிட்டரா பாலை குடிக்கிறான். ஆனா அவன் அதுக்கு தகுந்தாப்ப ஓடிக்கிட்டு இருக்கான்ல, வேலை செய்யறான்ல. ஐயா வாழ்க வளமுடன்ங்கய்யா. நன்றிமா நன்றி. பொறையுடைமைன்னா பொறுமை. சரிங்க, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். யோசனைங்கய்யா, இந்த கிளாஸ் நேரடியா நடத்துறதுக்கு ஒரு கல்யாண மகால் படிச்சு கூட இப்போதைக்கு நடத்தலாம் ஐயா. சீசன் இல்லாத போது, கல்யாண முகூர்த்தம் இல்லாத நாளைக்கு அப்படிதான் யோசிக்கிறோம். இதெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்குமா? இதெல்லாமே கொஞ்சம் மைண்ட்ல வந்து ஓடிட்டே இருக்கு. ட்ரையல் பார்க்கலாம், பிளான் பண்ணுவோமா? ஒரு மண்டபம் எல்லாம் கூட. ஆனா கல்யாண மகால்னா 2 நாள் 3 நாள் நிகழ்ச்சிக்கு செட் ஆகாது. படுக்கிற வசதி அதெல்லாம் வராது. அதெல்லாம் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ற மக்களா இருந்தா ஒன்னும் பிரச்சனை இருக்காது. இது அது கஷ்டம் தான். பண்ணுவோம். அப்புறம் அந்த இதுல நடந்த ஒடுக்கூர்ல நடத்துனீங்கல்ல, பெங்களூர். ஆமா 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 ஆமா. அது நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க, ஒரு அம்மா சொன்னாங்க. அதுவும் ஒரு மகான் அடங்கி நடந்தானம்ல யார. ஆமா ஆமா. ஒடுக்கத்தூர் மகான் மிகப்பெரிய ஒரு
அந்த பெங்களூர்ல உள்ள அம்மாவுக்கு சொன்னேன். அந்த அம்மா சொன்னாங்க, இங்க இருந்து போனவங்க தான், அது ஒரு மகான் அடங்கின இடம்னு சொன்னாங்க சார். ஐயா வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஒரு சில அறிவிப்பு சாட்ல வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி யூடியூப் லிங்க் யூஎஸ் அப்ராடுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாளைக்கு வழக்கம் போல வந்து யூடியூப் லிங்க் வந்து அனுப்பிச்சு ஷேர் பண்ணிடலாம். நீங்க ஒரு 2 நாள் நெக்ஸ்ட் வீக் செக் பண்ணுங்க. இப்ப லைன்ல இருக்கிற எல்லாருமே நம்மளுடைய இறை சாதனை மார்க்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நாங்க டெய்லி மார்னிங் வந்து அதுல நாங்க யூடியூப்ல லிங்க் கொடுத்துடுறோம். உங்களுக்கு குரூப்ல லிங்க் வரும்னு எதிர்பார்க்க வேண்டாம். நீங்க நேரா அந்த யூடியூபுக்குள்ள போனாலே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த லைவ் வந்துடும், சரிங்களா? ரொம்ப சிரமமா இருந்தா மறுபடியும் நம்ம லிங்க் கொடுக்கறதுக்கு நம்ம யோசிக்கலாம். நாளையில இருந்து காலை ஒரு நிகழ்ச்சி வந்து ரெகுலரா லிங்க் கொடுத்துருவோம். ஆனா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மண்டேல இருந்து நீங்க நேரா லைவ் போய் பாத்துக்கலாம். வேற கண்ட்ரில இருக்கிறவங்க நம்ம டயத்துக்கு தான் லைவ் வரும். உங்க டயத்துக்கு எந்த நேரம் நீங்க எந்திரிக்கிறீங்களோ, மார்னிங் எந்த டைம் வருதோ அந்த நேரம் நீங்க பண்ணிக்கலாம், சரிங்களா? ஐயா சாரிங்க, நன்றி, வாழ்க. நல்லதுங்க. இந்த லைவ் எப்படி போய் பாக்குறதுன்னு ஒரு கிளாரிட்டியான ஒரு வீடியோ பண்ணி அவங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சா, இந்த மாதிரி கரெக்டா நம்ம யூடியூப் சேனல்ல இந்த இடத்துல போய் லைவ்ல கீழே பாத்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வீடியோ ஸ்கிரீன் ரெக்கார்டர் போட்டு அனுப்பிச்சிட்டோம்னா கொஞ்சம் தெளிவா இருக்குன்னு நினைக்கிறோம்மா. சரிங்க, அதை நான் வேணா ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி நான் பிளான் பண்ணுங்க. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். குழந்தை வெலுஷா ஐயா அன்னைக்கு கொடுத்துருக்கையா. நன்றிங்கம்மா. ஐயா மதன் ஐயா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சிறப்பு சிறப்புங்க. மௌனத்திலிருந்து வந்த பின்னாடி நானும் கொஞ்சம் இங்க பிஸி ஆயிட்டேன். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அன்னைக்கு நாளே பேசினேன் உங்க கூட. அந்த புக்கை பத்தி சொல்லியிருந்தீங்க நம்பர் 1. அதுக்காக 3 books 3 weeks எவ்ரி வெட்னஸ்டே அவங்க இது பண்றாங்க. அந்த 3 புத்தகம் உலகத்துல இருக்கிற மிக தலை சிறந்த புத்தகத்தினுடைய சுருக்கங்கள். அது அவங்க அப்படியே ஒரு சிறந்த வாசிப்பாளர் வாசிக்கிறாங்க, அது சொல்றாங்க. அது நல்லா போயிட்டு இருக்கு. அது இப்போ அனுப்புறேங்க. உங்க கூட நான் வாய்ஸ் மெயில் போடுறேங்கய்யா. எனக்கு அனுப்புங்கய்யா, நான் செக் பண்ணி வாய்ஸ் மெயில் அனுப்புறேன். அடுத்தது 2வது பாத்தீங்கன்னா, நீங்க மௌனத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி இந்த லாஃபிங் தெரபி, சிரிக்கும் புத்தா, இந்த மாதிரி நம்ம இதுல ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு என்னுடைய சஜஷன். இன்னைக்கு வரலான்ட்டு இருந்தேன் 10 to 11. அதே மாதிரி ஒரு கண்டோலன்ஸுங்க. அதையும் நான் வாய்ஸ் மெயில்ல போடுறேங்கய்யா. ஓகே 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 சரிங்க. ஐயா சொல்லுங்க ஐயா, அனுப்புங்கய்யா, நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். நல்லதுங்க நல்லதுங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்கம்மா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். டாக்டர் ஜெகநாதன் ஐயா அன்மியூட் கொடுத்துருக்கேங்க ஐயா. வாழ்க வளமுடன். குருவே சரணம். வாழ்க வளமுடன். பெற்று இறைநிலை உணர்வு பெற்ற உலக மக்களை அனைத்து சாதனை மார்க்க மெய்யன்பர்களாக மாற்றும் கலியுக அவதார புருஷர் மகரிஷி ஐயா அவர்களுக்கு 100 ஆண்டு 120 ஆண்டுகள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்திக் கொண்டே இருக்கிறேன் ஐயா. நன்றிங்க, மிக்க நன்றி. உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுவும் நீங்க இந்த உணர்ந்து ஓதல் இந்த இதை பத்தி பண்ணும்போது உண்மையிலேயே எனக்கு நான் மன்றத்துல சேர்றதுக்கு முன்னால ஒரு 108 வியாதிகள் எல்லாம் இருந்து நான் 6 மாசத்துல செத்து போயிடுவேன்னு கூட சொன்னாங்க. இப்ப 18 வருஷமா இருந்துட்டேன். ஏன்னா மகர்ஷியினுடைய இந்த ஐவகை பயிற்சிகள் இது பண்ணேன். ஆனா இதெல்லாம் விட உங்களுடைய அந்த நுணுக்கங்கள், விஞ்ஞான நுணுக்கங்கள், யுக்திகள், அந்த அந்த உடற்பயிற்சி, எப்படி காயகல்ப பயிற்சினா எப்படிலாம் பண்ணணும், தவம்னாக்க எவ்வளவு டீப்பா ஒரு ஆக்கினை வந்து எப்படிலாம் பண்ணணும்ட்டு எவ்வளவு நேரம் எடுத்து சொல்றீங்க. உண்மையிலேயே நீங்க ஒரு கடவுள் மாதிரி நான் நினைக்கிறேன் ஐயா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. ஏன்னாக்க என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னால எல்லா டெஸ்டும் எடுத்ததுல எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்குங்க ஐயா. அது கிரெடிட் கோஸ் டு யூ.
அதனால உங்களை மனமாற நெஞ்சார வாயார ஆத்துமாத்துமாக மானசீகமாக வாழ்த்தி 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 வணங்குறையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இறைக்கும் குருவுக்கும் நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரெட்மி அன்மிட் கொடுத்துருக்கேமா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. கிருஷ்ணா அம்மான்னு உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். நான் இந்து வரதுன்றதை விட வேறலாம். அதாவது வாட்டர் தெரப்பி இதுன்னு சொல்லிட்டு அந்த இது ஒண்ணு சொல்லிருந்தீங்களே, அது வந்து என்னன்னா நடுவுல வந்து கொஞ்சம் நான் அந்த உடம்பு சரியில்லைனால கொஞ்சம் நான் மிஸ் பண்ண முடியல. இந்த வாட்டர் இதுன்னு சொன்னீங்களா, மெடிடேஷன் ஒண்ணு சொன்னீங்களா, அது டெய்லி இப்போ வருமாயா? பிளஸ்டிங்மா நம்ம கண்ணாடி பயிற்சி தீப பயிற்சியில பண்றப்ப சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, நீரை வந்து சக்தி மிக்க நீரா மாத்துறதுக்கு நம்ம கண்ணாடி பயிற்சி தீப பயிற்சி பண்ணிட்டோம், அல்லது அதிகாலை வேலையில நம்முடைய ஆற்றலை அந்த நீர் கொடுக்கறது. நீர் சிகிச்சைன்னு கூட இப்ப நிறைய இடத்துல பண்றாங்க. ஆமா ஆமா. இல்ல இது நம்மளது எக்ஸசைஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு வருமா இல்ல காலையில? இல்ல, எக்ஸசைஸுக்கு முன்னாடியே வந்துடும். நீங்க காலையில கண்ணாடி பயிற்சி தீப பயிற்சி முடியுது இல்லையா? ஆமா ஐயா. அந்த நேரத்துல மெடிடேஷன் கனகமா அது எந்த இடத்துல ஆட் ஆகுது? நம்மளோடது வந்து இப்ப இது சங்கல்பம் முடிச்ச உடனே நாளையில திங்கக்கிழமையில இருந்து ஆட் ஆகும். இல்ல இப்ப ஆல்ரெடி போயிட்டு தீப பயிற்சி முடிச்சு அதுக்கப்புறம் வாட்டர் மெடிடேஷன். நாளைக்கு பார்த்தா தெரியும். தீப பயிற்சி முடிச்ச உடனே வாட்டர் மெடிடேஷன். சேஞ்ச் பண்றேன்னு சொன்னது வந்து கடைசியா வச்சிருக்கிறோம். சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னது மண்டேல இருந்து வந்து இதுக்கப்புறம் சங்கல்பம் முடிஞ்சு சுய சங்கல்பம் முடிச்சதுக்கு அப்புறம் வாட்டர் மெடிடேஷன். ஓகே. இன்னும் ஒரு சின்னது ஐயா சஜஷன் சொல்லலாமான்னு தெரியல. எங்க நான் ஒரு கோர்ஸ் படிச்சேன் ஐயா. அதுல வந்து முதிரைகள் வந்து நல்ல ஒரு அவரை எடுக்கிறாரு, நல்ல சர்வீஸும் பண்றாரு ஐயா. நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைச்சு போன் நம்பர் ஐயாவோட பேர் கொடுங்க, நாம பேசுறதுக்கு தாராளமா கேட்கலாம். அது யார கான்டாக்ட் பண்றது ஐயா? நம்ம கனகாமா உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களை பண்ணிடலாமா? ஓகே, கான்டாக்ட் பண்ணுங்க. ரொம்ப நல்லா எடுக்கிறாரு. நம்பர் இருக்குமா? அப்படி இல்ல கொஞ்சம் லைன்ல அப்படி இருக்குமா? இல்ல என்னோட நம்பர் தான் எனக்கு நீங்க தனியா அனுப்புங்க. இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், மீட்டிங் முடியட்டும். சரி சரி சரி. உங்க நம்பர் அந்த குரூப்ல இருக்குல்லம்மா? இருக்குமா, எல்லா குரூப்லயும் இருக்கு. கனகாமான்னு போட்டாலே வரும் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு நான் ஃப்ரீயா கொஞ்சம் ஃப்ரீயா பேசுறேன். என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, இல்ல நான் சாட்ல போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் சாட் பண்ண நோட் பண்ணிக்கிறேன்மா. தனியா நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். வாழ்க வளம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். மாரிமுத்தையா அன்மிட் கொடுத்துருக்க ஐயா. மாரிமுத்தையா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப ஒரு அருமையான ஒரு இது, நம்ம தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே தற்செயலினுடைய மேன்மை வந்து இந்த அளவுக்கு அழுத்தந்தை இருக்கும்போது நம்ம பண்ணியிருந்தாலும் கூட, என்னதான் இருந்தாலும் கூட நம்ம இந்த மொழி வழக்கில் இப்ப இருக்கிற சூழ்நிலையில் அந்த மொபைல் போனை வச்சு ஒரு விஷயத்த நீங்க சொன்னது வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பயரா எல்லாருமே எடுத்துக்கணும். உண்மையிலே நம்ம டைமை வந்து அதுதான் நம்ம நிறைய வேஸ்ட் பண்றோம். சும்மா எடுத்துட்டு கூட நம்ம நிறைய விஷயம் பார்ப்போம், அதுலயே மூழ்கிடுவோம். நமக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இதை பத்திலாம் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இது எப்படி நம்ம பண்றது சொன்னீங்க நீங்க, இருந்தாலும். நிச்சயமா அதாங்க ஐயா. இப்ப நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்தில் நம்பர் 1. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கன்னா நான் சொல்றது வந்து டைம் மேனேஜ் தான் சொல்றேன். சரி, உங்களோட லைஃப காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத நீங்க என்ன விரும்புறீங்களோ முதல்ல அதையே டைமோட எழுதுங்க. நீங்க 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதை எழுதுங்க. சரிங்களா? அப்படி ஒவ்வொரு விஷயமா 4 மணிக்கு எந்திரிக்கிறோம், 4:05க்கு ஒரு பச்சை தண்ணி குடிக்கிறோம், ஒரு ஆயில் புல்லிங் பண்ற பழக்கம் இருந்தா அதை சேர்த்துக்கலாம், ஒரு வாக் சின்னதா போறதா இருந்தா போகலாம். நாளை காலுக்கு எந்திரிச்சோன்னையும் டாய்லெட் போறது வரைக்கும் நான் டைம் எழுதியிருக்கேன். ஏன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஒரு சிலர் காலையில் எந்திரிச்சோடனே டாய்லெட் போகும், ஒரு சிலருக்கு அப்படி போகாது. ஆனா அதுக்கு ஒரு பழக்கப்படுத்தணும் இல்ல. அப்போ ஒரு நாளை கால் அப்படின்னா ஒரு டாய்லெட் போறோம், 4:20க்கு ஒரு குளியல் பண்றோம்,
சில 4:30ங்கிறப்ப நம்ம ஒரு தீப பயிற்சியில் உட்கார்றோம். இப்படி வந்து இது வந்து நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்படி உங்க லைஃப் வந்து டோட்டலா காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குறது வரைக்கும் எத்தனையா பிரிக்க முடியுமோ அத்தனையா பிரிச்சுக்கணும். ஒரு 20 30 சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டைம் மேனேஜ்மெண்ட் போடணும். இப்போ நீங்க ஆஃபீஸுக்கு வந்து 9 o'clock போகணும் அப்படின்னா உங்க ஆஃபீஸ் போறதுக்கான டியூரேஷன் ஒரு 10 நிமிஷம் ஆகுதுன்னா அப்ப நீங்க 8:40 அப்படிங்கிறப்ப நீங்க வந்து கோ டு ஆஃபீஸ் அப்படின்னு போடணும். அப்ப 8:40னா நீங்க ஆஃபீஸ்க்கு போறதுக்கு நீங்க ரெடியாகி போயிட்டு இருக்கணும். இப்போ 10 minutes முன்னாடி நீங்க அங்க போகணும். இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்த நீங்க வந்து டைம் மேனேஜ்மெண்ட் போட்டு நீங்க செக் பண்ணணும். அந்த அன்னைக்கு நைட் தூங்குறப்ப இந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோமா, எடுத்தோடனே எல்லாரும் நடந்துக்க முடியாது. ஒரு 50% சக்சஸ் ஆனாலே நீங்க பெரிய விஷயம். அப்போ ஓகே 50% இன்னைக்கு ஓகே, நாளைக்கு வந்து 51 ஆகும், 49 ஆகக்கூடாது. அவ்வளவுதான் நம்ம கான்செப்ட். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப அதில் நீங்க அப்படியே முயற்சி. அப்ப இந்த இடத்துல எது நம்ம தப்பு பண்ணோம்? இப்ப இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறது 4 மணிக்கு எந்திரிக்க முடியாம போச்சு, 5 மணிக்கு தான் எந்திரிச்சோம். அப்போ 1 மணி நேரம் நம்ம வந்து தள்ளி எந்திரிச்சிருக்கிறோம். அப்ப இதுக்கு என்ன காரணங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணணும். அப்ப நான் நைட் நேரத்துல தூங்காம இருந்ததா, அல்லது நான் இரவு சாப்பிட்டது ஏதாவது கொஞ்சம் அன்னெசரியா தேவையில்லாத ஏதாவது சாப்பிட்டேனா, இரவு ஏதாவது டிராவல் பண்ணனா, இல்லை நைட் எனக்கு ஏதாவது உடல் உளைச்சல் இருந்ததா, கனவுகள் ஏதாவது வந்து தூக்கம் டிஸ்டர்ப் ஆச்சா, எதனால என்னால 4 மணிக்கு எந்திரிக்க முடியல அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு தீர்வை நீங்க கண்டுபிடிக்கணும். தீர்வுலாம் நமக்குள்ளதான் இருக்கு. நம்மளோட தவறுக்கான தீர்வு நம்மளோட இதுதான் இருக்கு. எல்லாராலையும் பண்ண முடியுன்ற விஷயத்த இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க. சில விஷயங்களை நம்ம பண்ண முடியாது. அந்த கட்டுவளத்துல கூட சொன்னீங்க. எதை ஏத்துக்கணுமோ அதை ஏத்துக்கணும், எதை வந்து மாத்த முடியாதோ அதை வந்து அப்படியே ஏத்துக்கணும். ஆமா, அது வந்து நம்ம பிரச்சனைகள்ல சில விஷயத்த வந்து மாற்ற. இப்ப எங்க அம்மா தவறிட்டாங்க, அது கூட ஒரு சின்ன ஒரு மைண்ட்ல ஒரு சின்ன இடத்துல இருக்கு. அப்ப அது நம்ம என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது, ஏற்றுக்கொள்ளும். இப்ப ஏற்றுக்கொள்ள வேண்டிய பட்டியல்ல மாற்ற முடியாதுங்கிற பட்டியல தனியா வச்சிடணும். அதே மாதிரி சில விஷயத்த வந்து காலம்தான் பதில் சொல். சரிங்களா? காலம்தான் பதில் சொல்லு சில விஷயத்துக்கு. அப்ப அது வந்து காலத்துக்கிட்ட கொடுத்துடணும். அது கொஞ்சம் தள்ளி போடணும். தள்ளி போட வேண்டியது தள்ளி போடணும். அதான் நான் கவலை ஒழித்தல்ங்கிற சப்ஜெக்ட்ல இது எல்லாமே தெளிவா நம்ம பேசியிருக்கோம். அது உடனடியா செய்ய வேண்டியது உடனடியா செய்யணும். சிலதை வந்து அலட்சியப்படுத்தணும். சில பிரச்சனைகள் நமக்கு வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணணும். அதெல்லாம் அற்பமான விஷயமா இருக்கும். யாராவது ஒருத்தர் நம்மளை பத்தி பேசுவாங்க, ஒருத்தர் பொறாம்பட்டு பேசுவாங்க, நம்மள வந்து அவதூறா பேசுவாங்க, நம்மள வந்து ஒரு மதிக்காம பேசுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம அலட்சியப்படுத்த வேண்டிய விஷயம். ஆனா இதையும் தூக்கி தலையில வச்சுட்டு வாழ்க்கை போயிடும். எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பொறுமையா பண்ணலாம், ஒன்னும் அவசரப்படாம. அதே மாதிரி இதுல என்னன்னா தோல்வி மனப்பான்மை நிறைய பேர் தற்சோதனையில வருது, நான் பாக்குறேன். அவங்க ஒரே நாள்ல சினத்தை தவிர்க்கணும், ஒரே நாள்ல என்னோட பற்றுகளை உடைக்கணும்னு விரும்புறாங்க. அப்படி பண்ண முடியாது. அதனால அது கொஞ்சம் பொறுமையா டைம் எடுக்கணும். அதான் நான் சொன்னேன், இன்னைக்கு 50 மார்க் வாங்கினீங்கன்னா நாளைக்கு 51க்கு தான் ட்ரை பண்ணணும். 100க்கு ட்ரை பண்ணீங்கன்னா தோத்து போயிடும். கண்டிப்பா கண்டிப்பா. அது நிச்சயமா பண்ணுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் அப்ப வந்து நீங்க சொல்றது நம்ம எழுதி லிஸ்ட் போட்டாதான் நம்மளுக்கு அதை பத்தி தெரியும். நம்மளுக்கு அதை பத்தி கண்டிப்பா லிஸ்ட் போட்டு லெஃப்ட் சைடு டைம் போடணும், ரைட் சைடு என்னென்ன பண்ணணும்னு போடணும். அதுக்கு அந்த பக்கம் இன்னைக்கு நீங்க எதாவது கரெக்டா பண்ணீங்க பண்ணல, நீங்க நைட் தற்சோதனைக்கு வந்தீங்கன்னா அது ஒரு லிஸ்ட்டுக்கு பார்க்கலாம். அதான் நம்ம கடமையில இது மாதிரி நம்ம பர்சனலா நம்ம வீட்டுல இருந்து 4 மணி இருந்து கிளம்பி ஆபீஸ் போறோம், ஆபீஸ்ல போய் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத கூட நம்ம ஒரு லிஸ்ட் போட்டோம். ஒரு சிலருக்கு வந்துங்க அதுல பண்ண முடியாது. பிசிக்கல் ஒர்க்கா இருந்தா நீங்க போய் தைக்கணும் அல்லது கட்டிங் பண்ணணும் அப்படின்னா அந்த வேலையே இருக்கும். ஆனா ஆபீஸ் ஒர்க்ல சில விஷயத்த நீங்க பிளான் பண்ணணும். நீங்க பக்காவா பிளான் பண்ணி போனனையும், இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னா போனனையும், இப்ப என்னோட ஆபீஸ் நான் போறேன்னா போனனையும் ஜஸ்ட் ஒரு 2 minutes மெடிடேஷன் பண்ணுவேன். நான் அதுக்கு ஒரு லிஸ்டே நான் வச்சிருக்கிறேன். ஆபீஸ்க்குள்ள நான் போனனையும் பஞ்ச் வச்சுட்டு உள்ள போனேன்னா ஃபர்ஸ்ட் ஒர்க்கு உட்காந்து மெடிடேஷன் பண்ணி கம்பெனிக்கு ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு அல்கா போட்டு ஒரு 2 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணி இந்த வேலைக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவேன், என்னோட எம்டி சார் ஏதாவது இம்பார்ட்டன்டா மெசேஜ் கொடுத்துருக்காரா அதை நான் பார்ப்பேன். அதே மாதிரி எனக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் மெயில் வந்திருக்கா அதை நான் பார்ப்பேன்.
இப்படி என்னோட ஒர்க்கை வந்து டைம் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 10 ஒர்க் இருக்குன்னா 10ஐயும் நான் ப்ராப்பரா பார்த்துட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படி நீங்க ஒர்க்கையுமே வந்து சிஸ்டம் பண்ண எல்லாமே வந்துங்க டைமிங் வித் பிளானிங் வந்து பண்ணோம்னா எல்லாமே ஈஸி தான். ஈஸி தான். நம்ம அந்த டார்கெட் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுக்க முடியும். நம்ம லைஃபுக்கும் பர்சனல் லைஃபுக்கும் நல்ல ஒரு இது கொடுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக பிரியாவர்ஷினி அன்மிட் கொடுத்திருக்கேமா. பிரியாவர்ஷினி அன்மிட் கொடுத்திருக்கேமா. வாழ்க வளமுடன். மதன் ஐயா, நான் பிரியா பேசுறேன் மருதம்ல இருந்து. அக்கா வாழ்க. ஸ்பீச் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டேன். ஆரம்ப காலகட்டத்துல இருந்து உங்க கூட இருந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கிளியரா இல்ல, சாரி. வாய்ஸ் கிளியரா இல்லைங்களா? இப்போ ஓகே. இல்ல, நல்ல ஒரு நிதானம், ஆழ்ந்து மகரிஷியோட விஷயங்கள் உங்களுக்கு வெளிவருது. எனர்ஜி லெவல்ல நல்ல பெரிய இதுல மாறி இருக்கீங்க அப்படிங்கிறது என்னால உணர முடியுது. என்னுடைய சகோதரர் இன்னும் மேலும் மேல நிறைய பெரிய அலையை உருவாக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது இன்னைக்கு ஸ்பீச்ல நான் கண்ணை மூடி உட்கார்ந்து அதை உணர்த்தும் போது நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. வாழ்த்துதான், எல்லாத்தோட வாழ்த்துதான். ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்குன்னா வாழ்த்துதான். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்மா. கீதா ஒடுக்கத்தூர் அன்மிட் கொடுத்திருக்கேமா. பெரியநாயகி அம்மாது உங்களுக்கு கீழே காமிக்குதாமா? ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா. அவங்க ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் அடுத்து கூப்பிட்டுறையா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடனுங்கம்மா. ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்ககிட்ட பேசுறது. இன்னைக்குதான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் ஐயா. நானு மகிழ்ச்சி. நான் உங்களோட யூடியூப்ல பாப்பேன் ஐயா உங்களோட ப்ரோக்ராம் எல்லாமே. ஓ அருமை அருமை அருமை. நீங்க மார்கழி வந்தீங்களா அங்க? ஐயா ஒடுக்கத்தூர் வந்தீங்களா? ஐயா நான் இருக்கிறதே ஒடுக்கத்தூர் தான் ஐயா. இப்ப நீங்க மகானை பத்தி பேசுறீங்களா, அதே ஊர் தான் ஐயா இருக்கிறது. உங்க நேம்லயே இருக்கு, கீதா ஒடுக்கத்தூர்னு இருக்கு. ஆமாங்க ஆமாங்க ஐயா. கீதா ஒடுக்கத்தூர் தான். உங்க ஊரே ஒடுக்கத்தூரா? ஆமாங்க ஐயா, வேலூர் பக்கத்துல ஐயா. அருமை அருமை. நாங்க பெங்களூர்ல ஒடுக்கத்தூர் அந்த சாமிகளோட மடத்துக்கு போய் ஒரு கிளாஸ் வச்சிருந்தோம். ஆமா ரொம்ப மகிழ்ச்சிமா. ரொம்ப எங்களுக்கு இங்கேயே இருக்கும். அவரை பத்தி எனக்கு தெரியாதுங்க ஐயா சரியா. இங்க எத்தனையோ வருஷம் அங்க இவர் இருந்திருக்காரு, ஆனா எங்களுக்கு தெரியாது. இப்போ கோயில் கட்டி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு 10 வருஷம் ஆயிட்டு இருக்கோம் ஐயா. இங்க கட்டியிருக்காங்க. நான் அந்த கும்பாபிஷேகம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க இங்க வாழ்ந்தாங்க. இங்க இருந்து அங்க பெங்களூர்ல போய் சமாதி அடைஞ்சாங்கன்னா கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் பௌர்ணமிக்கு அங்க போயிட்டு விளக்கேத்திட்டு வருவோம் ஐயா. அப்ப நான் அவருக்கு வேண்டுதல் இருக்கும், எனக்கு ஒரு குருவை காட்டுங்க, எனக்கு நான் இறைவன் அடையறதுக்கு எனக்கு ஒரு நல்ல பாதையை காட்டுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கும் போது எனக்கு இந்த மாதிரி கிளாஸஸ் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சதுங்க ஐயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. கோயில் நான் மாசம் மாசம் பௌர்ணமிக்கு போயிட்டு இருப்பேன். இப்ப நீங்க அவரை பத்தி சொன்னது ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு அருமை தெரியல, இங்கேயே ஒரு மகான் இருந்திருக்காரு, நம்ம வாழ்ந்த ஊர்லயே இருந்திருக்காரு. பெருமையா தாங்க ஐயா இருக்கு. நிச்சயமா நிச்சயமா ஐயா. மார்கழி மாசம் ஃபுல்லாவே நான் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. காலையில எப்படி 3:30க்கு எழுவன்னு எனக்கு தெரியாது நிஜமாவே. அந்த குருவர்கள் நீங்க சொன்ன அந்த காப்பு கயிறு எங்களுக்கு நிஜமாவே ரொம்ப உதவியா இருந்தா நான் சொல்லணுமே. ஒரு நாள் லேட்டா தூங்கினா கூட எப்படி எழுந்து போக முடியாதுன்னு சொல்லி பசங்க சமாளிச்சுட்டு அவங்க ஒரு நாள் லேட் பண்ணாலும் முடியாம கரெக்டா அந்த டைமுக்கு எழுந்துருவோம். எழுந்து பயிற்சி இந்த மாசம் ஃபுல்லா அட்டன் பண்றதுக்கு நிஜமாவே ரொம்ப ரொம்ப குரு அருள் துணையா இருந்ததாங்க ஐயா சொல்லுவேன் நானு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. இன்னைக்கு ஒரு கிளாஸ் எங்க பையனோட ஸ்கூல் படிக்கிற இடத்துல போயிட்டு இது மாதிரி கிளாஸ் பசங்களுக்கு காலையில 10:30க்கு நடக்குதுன்னு சொல்லி ஜூம் ஐடி எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க ஐயா. அது குழந்தைங்க எப்ப வேணா வந்து கலந்துக்கலாமா ஐயா? அது மாதிரி கனகா அம்மாக்கு போன் பண்ணேன். நான் கொஞ்சம் லைன் பிஸியா இருந்தது, சரி கேட்டுக்கலாம் அவங்களுக்கு ஒரு வார்த்தைன்னு சொல்லிட்டு போன் பண்ணேன். அம்மா அது பிஸியா இருந்தது ஈவினிங் பண்ணும் போது. நம்ம குடுக்கலாங்களா யாருக்கு வேணா? நம்ம ஜூம் ஐடி பாஸ்வேர்டு யாருக்கு வேணா கொடுக்கலாம். மாணவர்களுக்கு எவ்வளவு பேர் வேணாலும் வந்து கலந்துக்கலாம், ஒண்ணும் இல்ல, நீங்க கொடுங்க. சரிங்க ஐயா. இன்னைக்கு காலையில அதான் கொடுத்துட்டு வந்தேன். 5th 6th 7th படிக்கிற பசங்களுக்கு வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன் ஐயா. தாராளமா தாராளமா கொடுங்க.
ரொம்ப சந்தோஷம் ஐயா. எனக்கு இப்ப ஒரு வேண்டுதல் வச்சு நீங்க இந்த மார்கழி மாசம் வந்து சங்கல்பம், ஒரே ஒரு சங்கல்பம் தான். ஜெனடிக் பிரச்சனையால பாதிக்கப்படுற எல்லா குழந்தைங்களும் வந்து உடல்நல ஆரோக்கியம் பெற்று நலமுடன் வாழணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு சங்கல்பம் வைக்கும்போது மட்டும் என் உடம்புல அந்த வைப்ரேஷன் எப்படி சொல்றதுன்னு தெரியலைங்க ஐயா. ஏன்னா வந்து என்னோட தம்பி குழந்தைக்கு ஜெனடிக் ப்ராப்ளம் இருக்குங்க ஐயா. 3 வயசு ஆகுது பாப்பாக்கு. 1 வருஷமா குழந்தை வந்து படுத்த படுக்கையா நல்லா இருந்தது. 2 வயசு வரையும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மூச்சு திணறல் ஆகி பிரச்சனை ஆயிட்டு அதுக்கப்புறம் இப்ப வந்து அது படுத்த படுக்கையா தான் இருக்கு. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. சுவாசம் வந்து டியூப்ல தான் குடுத்துட்டு இருக்காங்க ஐயா. அது வந்து தீர்க்கவே முடியாத அந்த பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் இருக்கிற வரையும் இருக்கட்டும், ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு எப்படி நம்ம வேண்டுதல் வச்சு வேறதுன்னு தெரியாம இது தெரியல எனக்கு என்ன சொல்றேன்னு. ஆனா உலகத்துல இருக்க எல்லா இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லா குழந்தைங்களுமே நல்லா இருக்கும்னு சொல்லி நான் வச்ச சங்கல்பம் கரெக்டாங்க ஐயா? கரெக்டு தான்மா, கரெக்டு தான்மா. எல்லா குழந்தைகளோட உடல் நலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆமாங்க ஐயா. இந்த பிரச்சனை பாதிக்கப்பட்ட குழந்தைங்க எல்லாம் நிஜமாவே ரொம்ப கஷ்டம் ஐயா. அப்ப அந்த பேரண்ட்ஸும் சரி, அவங்க படுற கஷ்டத்தை நான் நேரடியாவே பாக்குறேன். தம்பி ஒய்ஃப் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு இந்த ஜூம் கிளாஸும் நான் மார்கழி மாசம் ஃபுல்லா பண்ண சொல்லி கொடுத்தேங்க ஐயா. ஆனா வந்து நைட்ல எல்லாம் குழந்தைக்கு எழுந்து நடுநடுல அவங்க ஃபுட்டு கொடுக்கறதுனால அவங்களால பண்ண முடியல. சரி, உனக்காக நானே கூட பண்றேன், நீ எதுவும் கஷ்டப்படாத பண்ண சொல்லுங்க. உடம்புக்கு ரொம்ப கெட்டு போயிடும். அப்புறம் நைட் அவங்க தூங்காம எல்லாம் பண்ணாங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும். ஆமாங்க ஐயா, அதுதான் முடியலன்னு தான் சொன்னாங்க. என்னால எழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து அதை அனுபவிக்குது, அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமாங்க ஐயா. கொஞ்சம் புரிதலுக்கு கொண்டு வரலாம். வந்து அந்த குழந்தை வந்து கர்மானோட வெளிப்பாடு. பழிக்கிறதுக்கு அந்த குழந்தை வந்திருக்கு. அதற்கான ப்ராசஸ் அது பண்ணிட்டு இருக்கு. இயற்கை இறை சக்தி எப்பவுமே அந்த குழந்தை கூட துணையா இருக்கு, உள்ளேயே இருக்கு. துணை குழந்தையாகவே அந்த இறை சக்தி தான் இருக்கு. கொஞ்சம் புரிதலோட, ஏன்னா இவங்க மன வருத்தம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும்னா குழந்தையோட பாதிப்பு எச்சாகும். இவ புரிஞ்சுக்கிட்டு இவ ஏத்துக்கிட்டா. ஆனா தம்பி ரொம்பவே உடஞ்சு போய் அவ ஒய்ஃபையும் கஷ்டப்படுத்திட்டு அவனதான் என்ன சொல்லி என்ன சொன்னாலும் அவனை தேத்த முடியலைங்க ஐயா. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அவன் இப்படி இருக்கிறது நினைச்சா. என்னவோ அவன் பாட்டுக்கு ஏதோ இருக்கிறது என்னவோ எதுவுமே என்ன சொல்றது, ஒரு சுயநலம் இல்லாம எப்படி ஒருத்தர் இருப்பாங்க. போறதுனாவோ வருதுனாவோ அவங்க ஒய்ஃப கஷ்டப்பட்டு முன்னாலதான் எல்லாமே அவ்வளவு காயப்படுத்துற மாதிரி பேசுறதும் ரொம்ப தப்பு பண்றான்னு தெரியுதுங்க ஐயா. அதையும் இறைவன்கிட்டயே வேண்டிக்கிட்டேன் அவனுக்காகவும் சேர்த்து. என்ன அவங்க மாறணும். இந்த ஞானம் கிடைச்சா நிஜமாவே ஐயா நான் ரொம்ப எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலைங்க ஐயா. புண்ணியம் செஞ்சுக்கதான் ஏன் நினைக்கணும். எவ்வளவோ நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் வாழ்க்கையில. நிஜமாவே இந்த மாதிரி எனக்கு குரு அருள் கிடைக்கும், இந்த மாதிரி பயிற்சிகள் நான் செய்வேன்னு நினைச்சு கூட பார்த்தது இல்லையா. நிஜமாவே நம்ம வாழ்க்கையில ஏன் பிறந்திருக்கோம், ஏன் வாழ்றோம், உணர்வு பூர்வமா இப்பதான் தெரியுது எனக்கு. ஏன்டா பொருள்னு தெரியாம இத்தனையோ நாள் நான் வேதனைப்பட்டிருக்கேன், எதுக்கு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோன்னு. ஆனா எதுக்காக இறை உணர்வை பெறதுக்காக நம்ம பிறந்திருக்கோம்னு சொல்லிட்டு நீங்க பேச நீங்க உங்களோட பேச்சு இருக்கு பாருங்க ஐயா. நிஜமாவே இதை யாராவது கேட்டாங்கன்னா ஞானம் இல்லாதவங்களுக்கு ஞானம் கிடைச்சிருங்க ஐயா. என் தம்பி எல்லாம் இதை உட்காந்து கேட்டானா முழுசா மாறிடும் ஐயா. நான் வேண்டிக்கிறது அடிக்கடி உங்களோட ஸ்பீச் எல்லாம் அவங்க எப்படியாவது கேட்கணும், எல்லாருக்கும் இது போய் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு என்ன சொல்றேன், ரொம்ப ஆதங்கமா இருக்குங்க ஐயா. எத்தனையோ பெரிய நேரமாச்சு, பின்னாடி 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்கம்மா. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டே இருக்கேன் நானு. ஒண்ணு இல்ல நல்லா வாழ்த்திட்டே வாங்கம்மா, அதான் மெயின். வாழ்த்திட்டே வாங்க. நான் இந்த வாரம் ஒரு டெக்னிக் சொல்றேன்னா, நான் மண்டே வந்து ஒரு டெக்னிக் உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன். அது ஒரு சிலருக்கு தெரிஞ்ச விஷயம்தான், பட் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். அதை யூஸ் பண்ணுங்க, அது நிச்சயமா வேலை செய்யும். அது திங்கட்கிழமை உரையில நான் அதை பத்தி பேசுறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன்மா. பெரிய நாயகியம்மா அமீர் கொடுத்துருக்கேம்மா. சாரி, பெரிய நாயகியம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. மகிழ்ச்சி. வாழ்க வளம். மிக்க மகிழ்ச்சிங்க. ரொம்ப சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க ஐயா. எங்களுக்கெல்லாம் உண்மையிலே இன்னைக்கு மௌனத்தில் விளைந்த முத்துக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் கொடுத்தீங்க. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கும் நாங்க அப்படியே ஆனந்த கண்ணீர்ல தான் மிதந்துட்டு இருந்தோம். ஐயா, நீங்க எப்பவுமே நம்ம மகிழ்ச்சி கிட்ட அந்த குறை நிறைகளை சிந்திக்கணும்னு சொல்றத படிச்சிருக்குமே தவிர, படிச்சுட்டு குறையதான் பார்த்து சரி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நீங்க சொன்ன அப்புறம் தான் நம்ம கிட்ட இருக்கிற நிறைகளும் நீங்க சொல்ல சொல்ல எங்களோட நிறைகள்லாம் யோசிக்கும் போது, நம்ம கிட்ட இவ்வளவு நிறைகளும் இருக்கா அப்படின்னும் போது ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. அப்ப அந்த நிறைகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் நம்மளுக்கு உத்வேகமா வருதுங்கய்யா.
நிச்சயமா. நம்ம அந்த 72 விஷயம் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா முடிஞ்சது. அது வந்துருச்சுன்னா நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். உண்மையிலேங்கய்யா. இன்னொரு நீங்க கேள்வி கூட கேட்கணும். இப்ப டைம் ஆயிடுச்சு, நான் இன்னொரு நாளைக்கு கேட்கறேங்க. இப்ப ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும், நீங்க இப்போ தற்சோதனை எங்களை உட்கார்ந்து இதை பண்ண சொல்லியிருக்கீங்க இல்லையா? இப்போ அத நம்ம ஒரு வாரத்துக்கோ இல்ல 2 வாரத்துக்கோ ஒரு முறை 10 to 1 வரைக்கும் நம்ம அந்த 3 மணி நேரம் நம்ம தற்சோதனைக்குன்னு ஒரு நாளைக்கு ஒதுக்கி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கய்யா? அப்படி நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணா இதுக்கு கொஞ்சம் நம்ம இது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி ஒரு எண்ணம் வந்ததுங்கய்யா. தாராளமா கொடுக்கலாம். நம்ம திட்டமிடுவோம். நம்ம மௌனம்னே ஆமா அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல அந்த மௌனம் அப்படிங்கறத நம்ம பிளான் பண்ணணும். வாராந்திர மௌனம்ங்கிறத பிளான் பண்ணணும். இதெல்லாம் நிறைய மனசுல, ஏன்னா வாரத்துல ஒரு நாள் நிறைய பேர் வியாழக்கிழமை மௌனம் உட்காருவாங்க. வீட்டுல இருக்கிற லேடிஸ் வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் ஒரு 10 மணிக்கு உட்காந்துட்டு சாயங்காலம் 5 வரைக்கும் பண்ணா கூட போதுங்க. ஒரு நாள் 8 மணி நேரம் உட்காந்தாங்கனாலே அதே பெரிய விஷயம். அதுக்குள்ளேயே ஒரு 2-3 மெடிடேஷன், 2-3 தற்சோதனை நல்லா டீப்பா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளான் பண்ணுவோமா இன் ஃபியூச்சர்? அது எல்லாமே பிளான் பண்ணுவோம். நீங்க சொல்ற மாதிரி ஆஃப் டே மௌனம் ஏதாவது பிளான் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஆமாங்க, அது வச்சா கொஞ்சம் இன்னும் எங்களுக்கு அப்பதாங்க உட்கார முடியும். எங்களுக்கு நான் அதுதாங்க இன்னொரு நாளைக்கு நீண்ட கேள்வி இருக்கு. நான் இன்னொரு நாளைக்கு நம்ம நேரம் இருக்கும்போது நான் பேசுறேங்க ஐயா. அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சில தடங்கள் கடமைகள்ல இருக்கிறதால அதெல்லாம் சில இதெல்லாம் இருக்கு. அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் பேசணும். இன்னைக்கு நேரம் ஆயிட்டதால நான் நிறைவு செய்துக்கிறேங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. மிக மகிழ்ச்சி. ஞான மகன் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா, நன்றிங்கம்மா. சிலமா நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. சசிசேஷா அன்மிட் கொடுத்திருக்கேம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு இந்த தற்சோதனையை எப்படி நம்ம பண்ணிக்கணுங்கிற ரொம்ப டீப்பா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுல இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசுனது ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நம்ம சாதாரணமா நினைக்கிற விஷயங்கள்லாம் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுச்சு. இந்த டைமிங் கரெக்டா ஃபாலோ பண்ணாததுனாலதான் சார் நிறைய விஷயங்கள உறவுகள்லயே நிறைய சிக்கல் வர்றதுக்கு காரணமே அதுதான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இந்த மார்கழி மாத தியானம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமே இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு தான் வர்றோம். ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப இருந்தாலும் நீங்க சொல்ற விஷயம் இந்த லிஸ்ட் எடுக்கிறதுல நிறைய பெனிஃபிட் இருக்கும்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த புக்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தேங்கய்யா. அது கொஞ்சம் நீங்க அந்த புக்கு எப்படி நிறைய பேர்ட்ட கொண்டு சேர்க்கறது நம்ம குரூப்லங்கிற விஷயத்த நீங்க கொஞ்சம் அது பண்ணுங்க. ஏன்னா நிறைய புக்ஸ், ஏன்னா நம்மள விட்ட ஒரே ஒரு குறை அந்த ஒரு விஷயம் அந்த புக் இல்லைங்கிற ஒரே குறை தான். இப்ப அதுவும் ஃபுல்ஃபில் ஆக போகுது. அதுல நிறைய நம்ம மனவளக்கலையில இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கா படிக்க வேண்டிய புத்தகங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். அது நிறைய இருக்கு சார். அது நீங்க எப்படி வழிமுறைப்படுத்துனீங்கன்னா அது மாதிரி. ஆமா, உங்க நம்பர் மட்டும் 99 ஓகே 421 ஓகே 88 731. நான் உங்க நம்பர் வச்சிருக்கேன். ஏதாவது நம்மள மாத்தின புத்தகங்கள் நிறைய இருக்கு. அதுல அது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். அதுக்குதான் அது பண்றேன். நீங்க எவ்வளவு சீக்கிரம் இது பண்ண முடியுமா பண்ணுங்க. பிளான் பண்ணிட்டு சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு சின்ன பொறுப்பு மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இறை சாதனை புக் ரீடிங் அப்படின்னு ஒரு கோர்ஸ் எல்லா டீம்ல உங்க கூட ஒரு 50 பேர் ஜாயின் பண்ணிக்குவாங்க. எக்கோ அடிக்குது. ஆமா சரிம்மா, என்னோடது வருது. ஆமா, கிளியரா கொஞ்சம் கிளியர் கம்மியா இருக்குங்க. சரிங்க, சரி சரி பண்ணலாங்க. அதாவது முக்கியமான கருத்துக்கள் உள்ள புக்கு பண்ணலாம். அது நான் நிறைய புக்ஸ் அப்பல இருந்து படிப்பேன். இருந்தாலும் இப்ப லேட்டஸ்டா ஒரு லாஸ்ட் இயர்ல ஒரு வெல்னஸ் கோர்ஸ் ஒன்று அட்டன் பண்ணேன் நானு. அதுல ஒரு புக்கு சொன்னாங்க. அதுல ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அதாவது சுஜாதா எழுதின புக்கு தலைமைச் செயலகம்ட்டு கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க. அது நம்ம மனவளக்கலையில உள்ள எல்லாருமே பேசிக்கா எண்ணங்கள் மூளையின் செயல்பாடு தான். ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பாரு. அந்த மாதிரி சில பேசிக்கான புக்ஸ் எல்லாம் நம்ம மக்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்றப்ப இன்னும் கொஞ்சம் நம்மள டெவலப் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு.
நிச்சயம் நிச்சயம். அதனால இப்ப இந்த மாதிரி நிறைய புக் இருக்குங்கய்யா. அது நீங்க சொல்லுங்க, பிளான் பண்றபடி பண்ணுவோம். அதே மாதிரி ஓஷோவோட ஒரு புல் தானாக வளர்கிறதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன வந்து ரொம்ப இது பண்ண புக்ஸ் இதெல்லாம். அந்த மாதிரி புக்ஸ் நிறைய இருக்கு. நீங்க பிளான் பண்ணுங்க, நம்ம ஏதாவது பண்ணுவோம். அந்த ரீட் பண்றதுனால நம்ம பிளான் பண்ணுவோம். நம்ம முதல்ல சரிங்க சார். பேசி ஆ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இப்ப நடத்திட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. ஒவ்வொருத்தவங்க அதை படிச்சு கான்செப்ட் கொடுக்குறாங்க, ஒவ்வொருத்தர் அப்படியே டைரக்டா படிக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்துல வந்து நாம ஒரு டைம் ஒரு 1 hour வந்து நம்ம புக் ரீடிங் செஷன் மாதிரி கொண்டு போய் நம்ம பிளான் பண்ணுவோம், நம்ம பேசுவோம். சரிங்க 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 சரிங்க. ரொம்ப நன்றி. நன்றி அம்மா. நன்றி. வாழ்க. இப்ப நம்மளுக்கு இறையாசிரியர் பயிற்சியில கூடங்கய்யா எனது வாழ்க்கை விளக்கத்தை பத்தி எல்லாரும் அது கொடுக்குறாங்க. அது கூட திருப்பி கேட்க நல்லா இருக்கு. அது மாதிரி வணக்கம் இறைவான் அழகரையோட புக்க செல்வலட்சுமி அம்மா கொடுக்குறாங்க. ரொம்ப அருமையா இருக்குங்க ஐயா. நிறைய பேர் படிக்காதவங்க கூட அந்த கிளாஸ்ல வந்து அட்டன் பண்ணி அதன் மூலமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி, மிக சிறப்பு. ஐயா மௌனத்துல அவங்க பெற்ற பலன் நம்மளும் அடையணும். ஐயாவோட எண்ணமே தானும் இறைவனர் பெறணும், எல்லாரும் பெறணும்னு நினைப்பாங்க. அதுக்கான திட்டங்களை ரொம்ப சிறப்பா கொடுத்துருக்காங்க. கேள்விகளுக்கும் பதில் அருமையா கொடுத்தாங்க. எல்லாருக்குமே அது பயனா இருக்கும். மீண்டும் ஒரு முறை ஐயா வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். இறை ஆசிரியர் ரேமதன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம்